வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் ஒரு கிரியேட்டிவ் சம் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள், உடனே நம்ம வீடியோ போட்டுடலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. காஸ் 75 டிகிரியின் மதிப்பு காண்க. இந்த காஸ் 75 டிகிரி மதிப்பை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கொடுத்து இந்த இடத்து எழுதுவோமா? காஸ் 75 டிகிரி. இந்த காஸ் 75 டிகிரியை நம்ம கொஞ்சம் பிரித்து எழுதணும். எப்படி எழுதலாம் பாருங்க. காஸ் 45 டிகிரி ப்ளஸ் 30 டிகிரின்னு எழுதலாமா? 75 45 + 30 எழுதிட்டோம். அப்போ இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த போற ஃபார்முலா பாருங்க. cos ஆஃப் ஆல்ஃபா + பீட்டா = cos ஆல்ஃபா * cos பீட்டா மைனஸ் sin ஆல்ஃபா * sin பீட்டா. இந்த ஃபார்முலா தான் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்ப பாருங்க இந்த இடத்துல ஆல்ஃபாவுக்கு பதிலா 45 டிகிரி, பீட்டாவுக்கு பதிலா 30 டிகிரி. அப்படியே மாத்தலாமா பாருங்க. இந்த வடிவத்திலுக்கு இந்த வடிவத்துக்கு மாற்ற போகிறோம். காஸ் ஆல்ஃபா, ஆல்ஃபாவுக்கு பதிலாக 45 டிகிரி இன்ட்டு காஸ் பீட்டா, பீட்டாவுக்கு பதிலாக 30 டிகிரி. இந்த ஃபார்மில் இருக்க மைனஸ் சைன் ஆல்ஃபாவுக்கு பதிலாக 45 டிகிரி இன்ட்டு சைன் பீட்டாவுக்கு பதிலாக 30 டிகிரி. சரியா? இப்போ பாருங்க ஈக்குவல் டு காஸ் 45 டிகிரியோட மதிப்பு 1/√2 இன்ட்டு காஸ் 30 டிகிரியோட மதிப்பு √3/2 மைனஸ் சைன் 45 டிகிரியோட மதிப்பு 1/√2 சைன் 30 டிகிரியோட மதிப்பு 1/2. இப்போ அப்படியே சுருக்கலாமா பாருங்க. ஈக்குவல் டு 1 √3 பெருக்குனா √3 பை √2 2 பெருக்குனா 2 × √2. இந்த மாதிரி மாற்றி எழுதிக்கங்க. மைனஸ் இது பெருக்குங்க 1 1 √2 2 பெருங்க என்ன வரும்? 2√2. இப்போ பாருங்க எது சமமா இருக்கு? பகுதி சமமா இருக்கு. அப்போ ஒரு தடவை எழுதிட்டா போதும். என்னது? 2 × √2. தொகுதியை நம்ம அப்படியே கூட்டலாம் அல்லது கழிக்கலாம். √3 - 1. இதான் என்னது? காஸ் 75 டிகிரியோட மதிப்பு. நீங்க இப்படியே விட்டுட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா பாருங்க பகுதியில் என்ன இருக்கு? √2 இருக்கா? பகுதியில் இந்த மாதிரி விகிதமுறா எண் வரக்கூடாது. அப்போ இந்த √2 நம்ம நீக்கணும். அப்போ என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பாருங்க, √3 - 1/2 × √2 தானே இருக்கு. என்ன செய்ய போறோம்னா ஒரு √2/√2 கொண்டு பெருக்க போறோம். பெருக்குனா இந்த √2 நமக்கு கேன்சல் ஆயிரும். இப்போ பாருங்க √2 √3 பெருக்குனா √6 மைனஸ் √2 1 பெருக்குனா √2 பை 2 × √2 √2 பெருக்குனா 2. அதாவது √2 √2 பெருக்குனா √4. அப்போ 4க்கு வர்க்கம் எடுத்தா 2. அதை தான் நாங்கள் நேரடியாக என்ன எழுதிட்டேன்? 2ன்னு எழுதிட்டேன். சரியா? ஈக்குவல் டு √6 மைனஸ் √2 பை 2 பெருனா 4. இதான் என்னது? நமக்கு தேவையான ஆன்சர். நீங்கள் இதோட நிறுத்திக்கிட்டாலும் உங்களுக்கு முழு மார்க் கொடுத்துருவாங்க. சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.